பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களது அடையாளம் மாறப்போகிறது. மாறும். ஆதார வசனம் யோவான் 9:7, 8, 9 வசனங்கள். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை இழந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். தேவ மகிமை பெற்ற மக்களே, நம் ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் இல்லை. உயர்ந்தவன் தம்மை உயர்த்து கொண்டே போகிறதையும் தாழ்ந்தவன் வர வர இன்னும் தாழ்ச்சி அடைந்து கொண்டே பார்த்து நம்மேல் குற்றம் சாட்டிவிட்டு ஒதுங்கி போகிறவர் அல்ல. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. யோபு 5:10. அவர் எளியவனுக்கு பெலனும் சகாயமாயிருக்கிறார். எளியவர்கள் என்றால் ஏழை, கடனாளி, உதவியற்றவன் என்பதல்ல. ஆர்கியூ பண்ண தெரியாதவன், ஆர்கியூ பண்ணாதவன், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று சொல்லுகிறவன், தடாலடியாக பேசி தன்னை முன் நிறுத்தி கொள்ள தெரியாதவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன். இவனது அடையாளமே இவனது குறையை வைத்துத்தான் அழைக்கப்படுகிறான். எதிர் பேசாதவன். இவருக்கு கர்த்தர் திடனும் வாயுமாயிருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 9:9 வசனம், 18 வசனம். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இறங்காவிட்டால் இந்த சோக்கால்டு உயர்குல மக்கள் இருக்கிறார்களே, மூட்டை பூச்சியை போல நசுக்கி விடுவார்கள். நான் சிறுதாக இருக்கும் பொழுது எங்கள் ஊர் பட்டிக்காடு, விவசாயம்தான். அங்கே ஒரு பர்டிகுலர் தெரு இருக்கும். அங்கே இருக்கக்கூடியவர்கள் கையில் செருப்பை எடுத்துக்கொண்டு ஊரை கடந்து விட்டு தான் போடுவேன். சைக்கிளில் வர முடியாது. அவர்களுக்கு பெயர், தங்களுடைய சொந்த பெயர் கூட மறந்து போயிருப்பார்கள். எல்லாருமே ஏதோ ஒரு பெயரை வைத்துத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். நான் எனக்கு உங்கள் உண்மையான பெயர் என்ன கேட்டால் வெட்கப்படுவார்கள், சொல்லவும் பயப்படுவார்கள். சொல்லுங்க உங்கள் உண்மையான பெயர் என்ன ஒரு நாள் கேட்டேன். என்னை முக்காப்படின்னு தான் கூப்பிடுவாங்கம்மா, நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க தாயி அப்படின்னா. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. எங்கள் அப்பாவிடம் உண்மையான பெயரை தெரிந்து கொண்டு நான் வாய் நிறைய அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டேன். கொஞ்ச காலமாகி காலேஜுக்கு போனேன். அப்படி போய் ஊருக்கு போவேன். அந்த தெரு பக்கம் நான் போக மாட்டேன், மறந்து விட்டேன். வெகு வருடங்கள் கழித்து நான் ஒரு நாள் அந்த பக்கம் போகும்பொழுது அந்த தெருவை காணும். ஏதோ ஊர் மாதிரி, பெரிய ஊர் மாதிரி தெரிஞ்சது. என்ன என்று கேட்டேன். அப்பொழுது ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் எல்லாம் அந்த ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள். ஓடி போய் ரயில்வேயில், ஐஸ் கம்பெனியில் வேலை செஞ்சு நிறைய சம்பாதித்து சொந்த ஊருக்கு கெத்தாக எல்லாம் வீடு கட்டி தனித்தனி கேட்டு போட்டு, ஒரு வீட்டில் 2 வீலர் நிற்கிது, ஒரு வீட்டில் காரே நிற்கிது. அடையாளமே தெரியல. அந்த தெரு இருந்த அடையாளமே தெரியல. அவங்க எல்லாம் தாயின் தகப்பன் அவ்வளவு அருமையாக இருக்கிறார்கள். கேட்டீர்களா? யோவான் 9 பேசப்படும் பிறவி குருடன் இப்படித்தான். அவனை பிச்சை கேட்டு, அவனை என்ன சொல்லியிருப்பாங்க? பிச்சைக்காரன், குருட்டு பிச்சைக்காரன், அப்படித்தான் சொல்லியிருப்பார்கள். ஆண்டவர் வந்தார், அவனுக்கு கண் பார்வை கொடுத்தார். இப்போ அடையாளமே தெரியல. பார்த்தவங்கள அது மாதிரி சாயலாக தெரிகிறானே என்று கேட்கிறார்கள். அவன் பரிசெயர்களுக்கே புத்தி சொல்லும் அளவுக்கு அவனை ஆண்டவர் மாற்றினார். முற்றிலும் ஒரே நாளில் அடையாளம் மாறிவிட்டது. இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மக்களே, எனக்காக யாரும் பேச இல்லையே, என் காரியத்தை எடுத்து சொல்ல யாரும் இல்லையே, எனக்கு பெரிய தைரியம், திறமை என்பதும் எனக்கு ஒன்றும் இல்லையே, நானும் என் குடும்பம் இப்படியே தான் இருப்போமா என்ற மனதிற்குள்ளேயே கேட்டு அமைதியாகிவிட்டீர்கள். கர்த்தர் சீக்கிரம் உங்கள் பாதையில் இடப்படப் போகிறார். உங்கள் அடையாளத்தையே மாற்றப் போகிறார். உங்களுக்கு சிறிது பலன் தான் இருக்கிறது, கொஞ்சம் நேரம்தான் கிடைக்கிறது. அதில் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறீர்கள், நேசிக்கிறீர்கள், ஜெபம் செய்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள். சின்ன காரியத்திலும் சரி, பெரிய காரியத்திலும் சரி, எந்த குறுக்கு வழியும் தேடாமல் தெய்வ பயத்தோடு நடக்கிறீர்கள். இதையெல்லாம் வெகு காலமாக கர்த்தர் கவனித்து கொண்டே வருகிறார். உங்களுக்குத்தான் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. பெரிய முன்னேற்றம் ஏது இல்லாது இருந்தும் முறுமுறுக்காமல், தெரியவில்லை, கர்த்தர் செய்வார், அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்ற மனப்பாங்கில் இருந்து வருகிற உங்களின் அடையாளம் மாறப்போகிறது.
எப்படி என்றால் எப்படி மாறப்போகிறது என்று கேட்கிறீர்களா? சொல்லுகிறேன். லூக்கா 1:10-25 வரை வாசியுங்கள். அங்கே சகரியா எலிசபெத் தம்பதி உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஜெபித்தார்கள். குழந்தையில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் அடுத்து வந்து ஆண் பிள்ளை இருந்தால் தான் ஆசாரிய ஊழியம் பட்டத்துக்கு வர முடியும். இல்லை என்றால் ஆண் பிள்ளை இல்லை என்றால் யூதர்கள் மதிக்கவே மாட்டார்கள். அதுவும் ஆசாரிய வகுப்பில் கட்டாயம் வேண்டும். இல்லை ஜெபித்தார்கள். வயதாகிவிட்டது, விட்டுவிட்டார்கள், மறந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு இட்ட வேலையை செய்யாமல் ஒதுங்கவே இல்லை. நமக்கு தான் பிள்ளை இல்லையே என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, யோசித்து பாருங்கள். எலிசபெத் மலடி என்று சொல்லியிருப்பார்கள், வாரிசில்லாத குடும்பம் என்று சொல்லியிருப்பார்கள். அப்படித்தானே குறைய வைத்துத்தானே பெயரை சொல்கிறார்கள், அடையாளம் காட்டுகிறார்கள். தேடி வந்தார். அவர்களை ஜபித்தவர் மறந்து விட்டார்கள். அவர்களுடைய அடையாளம் மாற்றப்பட்டது. எப்படி மாற்றப்பட்டது? குழந்தை பிறக்கும் என்று சொன்னார்கள். யோவான் ஸ்நானகன் பிறந்தார். அவர்கள் ஜெபத்தையே மறந்து போனார்கள். அவர்கள் ஜெபித்தவர்கள் மறந்து விட்டார்கள். ஜெபம் தூபமாக தேவ சந்நிதியில் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஜெபத்தை கேட்டவர் மறக்கவே இல்லை. இந்த செய்தியை கேட்கிறவர்களே, நீங்கள் மறந்து விடலாம். உங்கள் ஜெபம் ஜீவனோடு மேலே இருக்கிறது. அந்த ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். காலத்தை குறித்து விட்டார். நிச்சயம் வந்து உங்கள் அடையாளத்தை மாற்றுவார். சொந்த குடும்பத்தாரே, பெற்றோர், உடன்பிறந்தாரே தாவீதை மறந்து போனார்கள். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்கிறான். பெரிய விருது நடக்கிறது. அபிஷேகம் பண்ண போகிறான். ஒருத்தரையாக நிறுத்தி இவன் அல்ல என்று 7 பேரையும் ரிஜெக்டட் பேஸாக போய்விட்டார்கள். கடைசியில் இன்னொரு பிள்ளை இருக்கிறானா என்று கேட்டு ஆம் இருக்கிறான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணார். சகோதரர் நடுவிலே 1 சாமுவேல் 16-13 வாசித்து பாருங்கள். அவர்கள் சகோதரர் மத்தியிலே ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆடு மேய்த்தவன் இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அடையாளம் மாற்றப்பட்டது. பின் இந்த ஆட்டுக்காரன் இரட்சகன் என்ற அடையாளம் பெற்றான். எப்படி? கோலியாத்தை ஜெயித்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினான். ஆடுகளை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்க அவன் பாடல்களை அவ்வளவு அழகாக ஆடுதான் கேட்டுக்கொண்டிருந்திருக்கும். பின் நாட்களில் இவனுக்கு பெயர் வந்தது. எப்படி அடையாளம் காட்டப்பட்டான்? இவன் வாசித்தால், பாடினால் அசுத்தாவி ஓடும் என்ற அடையாளம். 1 சாமுவேல் 16-18. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட இருக்கிறார். கேட்டீர்களா எப்படி அடையாளம் மாற்றப்பட்டது என்றது? எங்கேயோ ஒரு சாக்கு துணி போட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தானே, எப்படி கொண்டு வந்தார் பாருங்கள். சவுலுக்கு இவன் பாடினால், இவன் இசை வாசித்தால் அவனை அசுத்தாவி அவனை விட்டு போகும். இப்படி அடையாளத்தை பற்றி பேச கர்த்தர் தாவீதுக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். இதை பல பேர் பார்க்க கேட்க வைத்து பிரகல்யமாற்றினார். அவனது அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி ஆடு மேய்த்தவன் அரசனானான். நீங்களும் நானும் எந்த நாட்டுக்கு ராஜாவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கும் தாளந்துகள், திறமைகள், நல்ல குணங்கள், ஜெபிக்கக்கூடிய ஆற்றல், வாஞ்சை, இவற்றுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நமது அடையாளத்தை மாற்றிக்கொண்டே வருவார். மாற்றப்பட்டு வரும். நம்ம எல்லாரும் எப்படி அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, திட்டத்தில் வைத்திருக்கிறாரோ, அதை அடையும் வரை கர்த்தர் ஓய மாட்டார். நாம் வேணுமெல்லாம் ஓய்ந்து விடலாம். உங்களது வாழ்வில் எல்லை எங்கோ மாற்றத்தை கொடுத்து, எங்கேயோ அடையாளம் தெரியாமல் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு அங்கேயும் உங்களை பற்றி வெகு பேருக்கு தெரியாது. இந்த நிலையில் இருந்து யாருக்கும் புலப்படாத ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை செய்ய வைத்து, பேச வைத்து ஒரே தூக்காக தூக்கி வைக்கப் போகிறார். இதுவரை ஒரு சிலர் உங்களை நேரில் முட்டிக்கொண்டா கூட ஒரு சிரிப்பு, ஒரு ஹலோ சொல்ல மாட்டார்கள். உங்களை தேடி வந்து பேசி உங்கள் நட்பை சம்பாதிக்க பிரயத்தனப்பட போகிறார்கள். அப்படி உங்களை மாற்றப் போகிறார். உங்கள் அடையாளத்தை மாற்றப் போகிறார். நம்பினால் உங்களுக்கு நடக்கும். யோசேப்பின் அடையாளம் சில மணி நேரத்தில் மாற்றப்பட்டது. ஜெயிலுக்குள்ளே ஜெயில் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு கைதிகளுக்குள்ளே இருந்தான். சில மணி நேரத்தில் அவனுக்கு சவரம் செய்யப்பட்டது. அரமனையிலிருந்து ட்ரெஸ் கொண்டு வரப்பட்டது. அரமனைக்கு ராஜா முன்னாடி போய் நின்னான். கைதி இருந்தவன், சிறையாக இருந்தவன், கைதிகளுக்கு முன்பாக இருந்தவன், அழுக்காக இருந்தவன் ராஜா முன்பாக நின்னான். அடுத்த சில மணி நேரத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டான். அடையாளமே மாறி போய்விட்டான். ரூத்தின் அடையாளம் எப்படி மாறி சில மாதங்களை மாற்றப்பட்டது. மோவாபிய ஸ்திரீ, இளம் விதவை, அந்த வயலுக்கு சொந்தமானார், மாற்றப்பட்டது. பவுலின் அடையாளம் மாற்றப்பட்ட சில வருடங்களில் அவன் கிறிஸ்துவர்களை கொலை செய்கிறவன், சபையை அழிக்கிறவன் என்று பயந்து கொண்டிருந்தார்கள் எல்லாரும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார், அவனோடு பேசினார், மாற்றினார். அவனுடைய அடையாளம் மாற்றப்பட்டது. இப்பொழுது சபைகளை அழிக்கிறவன் ஆக்குகிறான், படைக்கிறான். ஐரோப்பா தேசம் முழுதும் சபையை ஸ்தாபிக்கிறான். இயேசுவை பற்றி, இயேசுவே கிறிஸ்து என்று அவன்
நிர்ணயம் பண்ணுகிறான், ப்ரூவ் பண்ணுகிறான். ஆனாலும் அந்த மூப்பர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, பயந்தார்கள். ஒரு பர்னபாவை எழுப்பினார் ஆண்டவர், கொண்டு போய் நிறுத்தினார். சில வருடங்களில் அவனை முன்னாடி நிறுத்தினார்கள். அப்படி இருந்தவன், ஒழித்து வைக்கப்பட்டவன், யாரும் ஏற்றுக்கொள்ளாதவன், அப்போஸ்தலர், அவன் ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடியவன், பிரசங்கியார், போதகர், எப்படி மாற்றப்பட்டது பாருங்கள். பேதுரு மீன் பிடித்து கொண்டவன், வலை அலசி கொண்டிருந்தவன், மீனவன், அவ்வளவுதான். ஆண்டவரோடு இருந்ததனால், அபிஷேகம் பெற்றதனால் பேதுரு மாற்றப்பட்டான். அவனுடைய மாற்றப்பட்டதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவனுக்காக 100க்கு அதிபதி எல்லாரையும் கூடி வைத்து காத்திருக்கிறான் என்றால் பாருங்கள். அவருடைய பேச்சை கேட்க காத்திருக்கிறான் என்றால் பாருங்கள். இவர்கள் யாவரும் தங்கள் அடையாளம் மாறும், பெரிய ஆளாக போகிறோம் என்ற நோக்கில் ஏதும் செய்யவில்லை. கர்த்தரை விடாது பற்றி கொண்டார்கள், அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத இந்த காலத்திலும் சரி, அடையாளம் மாற்றப்பட்ட காலத்திலும் சரி, வைக்கப்பட்ட காலத்திலும் சரி, இவர்கள் தாழ்மையாகவே இருந்தார்கள். இவர்கள் தாழ்மை மாறவே இல்லை. ஆமாம், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். இந்த கிருபையின் மேல் வாஞ்சையாயிருங்கள். உயரிய ஸ்தானம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதற்காக நீங்கள் ஏங்க வேண்டாம். அந்த ஸ்தானம் உங்களை நோக்கி வரும். அதை கொடுத்து உங்களை அலங்கரிக்க கர்த்தர் காத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கவே விரும்புகிறேன். உம் சித்தம் திட்டம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். நீர் என் தகப்பன், நான் உமது பிள்ளை. இது தொடரட்டும். இதிலே நிலைத்து இருக்க கிருபை தாரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவர். ஆமேன். ஹல்லேலூயா.